வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண கசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மேங்களூர் உடுப்பி சைட்லலாம் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. கசி அப்படின்றது தேங்காய், மிளகாய், அது கூட கொஞ்சமாக ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் பால்லாம் ஊற்றி பண்ணுற ஒரு குழம்பு தான். இது கூடவே கிறிஸ்பியாக ஒரு ரொட்டியும் சர்வ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கசி பண்ணுறதுக்காக ஒரு பவுடர் அரைக்கணும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் பேனில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 4 வரமிளகாய், 2 ஏலக்காய், சின்ன பட்டை அண்ட் 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 அளவுக்கு பூண்டு, சின்னதாக 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் பேனில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தேங்காவும் நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதை எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த அந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவுட்டர் இதை மட்டும் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச மசாலா, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். அடுத்து பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் எல்லா சைடுமே நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்பு தனியாக சர்வ் பண்ண போகிறோம், இந்த பீர்க்கங்காவை தனியாக சர்வ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் இதை குக் பண்ண மாட்டோம், அதனால் ஒரு டைம் பேனில் போட்டு குக் பண்ணும்போதே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீர்க்கங்காய் ரெடி ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 10 அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காவை ஒரு கல் வச்சு இடிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்க விரையெல்லாம் வெளில எடுத்துட்டு ஒரு 2 டைம் கழுவி எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் எப்பயுமே ரொம்ப நேரம் குக் ஆகும், அதனால் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம கடைசியாக சாப்பிடும்போது சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்தெடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் காயெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, கூடவே 1 கப் அளவுக்கு ஆல்ரெடி வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அண்ட் மேங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை அவங்க சிக்கனில் தான் செய்வாங்க. இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த மசாலா தான் நம்ம கசிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க காயெல்லாம் நல்லா வேகணும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்திங்கனாலே காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மேலேயும் லைட்டாக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் இருக்க காயை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம பீர்க்கங்காய்க்குள்ளே இதை தான் போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கசி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அந்த கிறிஸ்பி ரொட்டி பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுருங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம அரிசி எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துக்கலாம்.
அடுத்து இது கூட ஒரு 2 துண்டளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய அரிசி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவை அப்படியே சேர்த்ததுனால ஃபஸ்ட்டு இந்த அரிசியும் தேங்காவையும் மட்டும் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம தேங்காய்லாம் நல்லா மசியும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா எல்லா சைடுமே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து டம்ளரில் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹைட்டாக வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பேனை லைட்டாக சுற்றி விட்டிங்கனாலே எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. ஜென்ரலாக இந்த ரொட்டி ரெடிமேடாக தான் வாங்குவாங்க. பட் நாம் வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். கடைசியாக பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளோட பீர்க்கங்காய் அண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறி எல்லாத்தையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய குழம்பு கசி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்மளோட கிறிஸ்பியான அந்த ரொட்டியை உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கசி அது கூடவே அந்த கிறிஸ்பி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.